கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. இன்றைய தினத்திலும் ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I would like to share a verse with you as well. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம். Exodus chapter 3 verse 4. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். And when the Lord saw that he turned aside to see, God called unto him out of the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here am I. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது முச்செடியின் நடுவிலே தேவன் எழுந்தருளியிருக்கின்றார். When we look at this verse, God has arisen in the midst of the bush. அந்த முச்செடி அக்கினியால் எரிந்து கொண்டிருக்கிறது. That the bush was burning with fire, ஆனால் வெந்து போகவில்லை. but not consumed. அந்த அற்புத காட்சியை மோசே பார்க்கும்படி கிட்ட போகிறான். Moses get closer to see that the great sight. அவன் கிட்ட வருகிறதை கண்ட தேவன் அவனை கூப்பிட்டதை நாம் பார்க்க முடியும். We can see that the God called him as we see him get closer. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த Moses who was tending sheep, அந்த அற்புத காட்சியை தூரத்திலே நின்று பார்த்து கொண்டு போயிருக்கலாம். may have stood at a distance and seen the great sight. ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. But a longing occurred within him. அதை கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்று. I need to go and see it. அதனால் அவன் கிட்ட வருகிறதை கண்ட தேவன் அவனை கூப்பிட்டார். So when God saw him coming, he called to him. அவனோடு பேசினார். Talked to him. பின்பு நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசையோடு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்று யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். In later days, we see that the Lord spoke to Moses face to face as one speaks to a friend, as in Exodus chapter 33 verse 11. இன்றைய தினத்திலும் நாம் பார்க்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கை சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறது. As we look at today, some people's lives are far from the Lord due to certain circumstances. தேவ சத்தத்தை கேட்க முடியாத அனுபவங்கள் காணப்படுகின்றது. There are experiences of not being able to hear the voice of God. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Even today the Lord looks at you. என் கிட்ட வாருங்கள். Come near to me. நெருங்கி வாருங்கள். Come closer. நான் உங்களோடு கூட பேசுவேன். I will speak to you. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நெருங்கி வரும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். As you draw near to the presence of Lord, the Lord will speak to you. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May the Lord bless you through this word. Amen.